ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற அனைத்து கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும். அந்த வழங்கப்படுகின்ற நிலையை உங்களில் ஒருவனாக இருக்கின்ற நான் நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், ஒரு கிராமத்தினுடைய பொருளாதாரம், ஒரு நகரத்தினுடைய பொருளாதாரம், தனிநபருடைய வருமானம் உயர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பக்கம் விவசாயம், மறுபக்கம் தொழில் வளம் பெருக வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொழில் வளம் இல்லாத மாவட்டமாக வறண்ட பூமியாக இருக்கிறது. ஆக இந்த பகுதியில் சிறு தொழில்கள், பெருந்தொழில்கள் என்று இந்த பகுதியில் கொண்டு வந்து சேர்த்தால், உற்பத்தியை தொடங்கினால் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என்பதனை மாண்புமிகு பாரத பிரதமர் நேரடியான கவனத்திற்கு எடுத்துச் சென்று நிறைவாக ராமநாதபுரம் முழுமைக்கும் தொழிற்சாலைகள் வருவதற்கு உறுதியாக நான் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கச்சத்தீவு நம்முடைய நிலம், ராமநாதபுரம் ராஜா சேதுபதி மன்னருடைய நிலம் என்று வருவாய் ஆவணங்களில் இருக்கிறது. எந்த ஒரு இசைவும் இல்லாமல் 1974 அந்த கச்சத்தீவு என்ற நிலத்தை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் திமுக ஆட்சி. அதனால் நாம் கச்சத்தீவை தாண்டி 2 நாட்டிக் மைல் வரைக்கும் சென்று மீன் பிடிக்கின்ற உரிமை காலங்காலமாக நம்முடைய மீனவர் பெருமக்கள் பெற்று வந்தார்கள். இந்த ஒப்பந்தத்தினால் கச்சத்தீவுக்கு முன்பாகவே 2 கிலோமீட்டர் தடுத்து நிறுத்தப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு வலை இன்னல்களை, உயிர்த்தியாகங்களை, நாம் பிடித்திருந்த மீன்களை, படகுகளை இழக்க வேண்டிய மீனவர் பெருமக்களுடைய நிலை இன்றைக்கு பரிதாபமாக நிற்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் கையில் எடுத்திருக்கிறார்கள். உறுதியாக கச்சத்தீவை நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மீட்டெடுத்து உங்களுக்கு தருவார்கள் என்பதை தமிழ்நாடு மட்டுமல்லாமல், இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகளாவிய தொழில்நுட்பங்களை இங்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் உங்களில் ஒருவனாக இருக்கின்ற நான் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றுவேன் என்ற உறுதிமொழியில் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பிரிக்கப்படாத ராமநாதபுரம் மாவட்டம், அதில் ஒரு பகுதியாக இருந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், அதில் தான் நாங்கள் பூர்வீக குடியாக, எங்களுடைய சொந்த ஊராக எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்து இன்று தேனி மாவட்டத்திற்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் உங்களை சொல்லி, எனக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் எனக்கு உரிமை இருக்கிறது என்ற செய்தியும் உங்களுக்கு நான் இந்த நல்ல நேரத்தில் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.